RRB Group D Aptitude இருந்து கேட்ட சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நான் வந்து ஒரு 15 கிட்ட வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னென்னலாம் ரிப்பீட்டடாக வருது, அதோட ஃபார்முலா, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இப்போது டெக்ஸ்ட் புக்கில் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 to 25ல் மொதல் 10 கொஷின் வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது பென் அண்ட் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள இந்த 11க்கு அப்புறம் 11-15க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், அப்படி இல்லைனா வந்து இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 ப்ரைம் நம்பர் என்ன, ஒன்லைனராக தான் இருக்குது கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ மோஸ்ட்டாக டைம் இருந்துச்சுன்னா எல்லா கொஷின்ஸையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லாஸ்ட்டில் இருந்தோ இல்லை மிடில் இருந்தோ, மேபி டெக்ஸ்ட் புக்கில் அப்படி கேட்குறாங்களா இல்லை ஷிஃப்ட் வைஸாகவே அப்படி தான் இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் எல்லா டெக்ஸ்ட் புக் ஷிஃப்ட் கொஷின்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாலும் சேம் இந்த பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு டைம் கன்சியூம் வந்து ரொம்ப கம்மியாக ஆகிற மாதிரியும் சால்வ் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸை மட்டும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ்லேருந்து இந்த கொஷினை வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ்க்கு வந்து ஆவரேஜாக 46 வருஷம் அப்படின்னும் போது ஒரு டீச்சர் அதில் இன்க்ளூட் ஆகும்போது அந்த குரூப்புக்கே 47 இயர்ஸ் அப்படிங்கிறது வருது. அதில் அந்த ஏஜ் ஆஃப் த டீச்சர் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜாக என்ன கொடுத்துருக்காங்க, இன்டூ நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா முதல்ல உள்ள 35 இன்டூ இந்த 46. ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே ஒரு நம்மளுக்கு டோட்டல் ஏஜ் கிடைக்கும். அடுத்தது ஒரு டீச்சர், ஏஜ் ஆஃப் டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், அதாவது ஒருத்தவங்க இன்க்ளூட் ஆகிறதுனால இந்த 35ங்கிறது வந்து 36 மாறும். ஸோ அதுதான் வந்து இங்கே 1692 இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக இந்த ஏஜ் ஆஃப் டீச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரால இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல், இங்கே வந்து சின்ன வேல்யூவாக இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம 75, 73 அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய நம்பர் இருக்கும். இதை வந்து இது ஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் வந்து ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ உட்காந்து நம்ம 75 கியூபை இல்லை வந்து இப்போ 80 கியூப் அப்படிங்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணாமல் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க எக்ஸ் ஒய் இசட் இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து -15, இங்கே ஒரு -10 இருக்குங்களா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து -25 கிடைக்கும். ஸோ 25 -25 + 25 வந்து ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு வந்து டேரெக்டாக மோஸ்ட்டாக வந்து இது 0ன்னு வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் கேட்டிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து 3xyz அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். நான் சால்வ் பண்ணலை, பட் ஆனால் இந்த ஃபார்முலா மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மென்சுரேஷனில் இருந்து மோஸ்ட்டாக வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அதுக்கப்புறம் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரையாங்கிள், இதெல்லாம் தான் வந்து 2D 3Dயில் இருந்து ரிப்பீட்டடாக ட்ரையாங்கிள் வருது. 3Dயில் இருந்து இந்த கியூபாய்டு, அப்படி இல்லைனா வந்து ஹெமிஸ்பியர், ரொம்ப ரேராக ஹெமிஸ்பியர் இது மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷனில் வந்து லென்த் பிரெத் ஹைட்டு கியூபாய்டோடது கொடுத்துட்டாங்க. இதில் ரேஷியோ வந்து என்னன்னா 6:5:3. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா LBH, சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2 × LB + BH + LH. இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம், டோட்டலாக நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது ஸோ இந்த ரேஷியோவில் உள்ளது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ் கியூப் வந்து இந்த வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் வந்து 2. இதை நீங்கள் வந்து டைம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை, விச் மீன்ஸ் இப்போ இங்கே உங்களுக்கு 653ன்னு இருக்குது இல்லையா, எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ தெரிஞ்சாதான் என்னால் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறோம் 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2வை இந்த வால்யூமில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த 2வை வந்து இந்த 6x 5x 3x கூட வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஓகே, இந்த லென்த் பிரெத் ஹைட்டை தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ வந்து ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. 3Dயில் இது மாதிரி கேட்பாங்க. டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின், ரொம்ப அதிகமாகவே வந்து 3 ஷிஃப்ட்லேயுமே தொடர்ந்து
இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேப்பர் நடக்குது, ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு போது அதில் இருக்க 3 ஷிஃப்ட்லையும் சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ஜஸ்ட் நம்பர்ஸை வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணி. அதில் ஒரு கொஷின் தான் இது. இஃப் 20% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 96, தென் ரிசல்ட் இஸ் 75%. இது வந்து 75%. 75% ஆஃப் சேம் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 25% ஆஃப் நம்பருங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 75% ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 20% அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து 1/5 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நான் அது சால்வ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 20/100 எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 96 தான் நம்ம ஆட் பண்ணணும். 96 ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது 1/5 எக்ஸ், இது சரிங்க, சாரி 1/5 எக்ஸ். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 1/5 எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ விச் இஸ் 5x மைனஸ் x/5. அதுதான் உங்களுக்கு வந்து 4x/5 அப்படின்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் அந்த மெத்தட். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்கும். ஸோ சேம் இதே மாடலில் இங்கே ஒரு சம் கொடுத்துருக்கேன். 20% of a number is added to 84, then the result is same number of 65% of the same number is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி இப்போ 20% ஆஃப் எக்ஸு ப்ளஸ் இந்த 84, இப்போ நம்ம வந்து எக்ஸு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அண்ட் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இதில் இருந்து ரிமைனிங், ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு சாரி, இப்போது இந்த எக்ஸில் நம்ம வந்து இங்கே 120 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த வேல்யூவை தான் இந்த 75% ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்கு சரிங்களா. அடுத்தது இந்த சம்ம பாருங்கள், 20% ஆஃப் நம்பர் இஸ் ஆடட் டு 84. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸை கண்டுபிடிச்சி தான் அதை கொண்டு போயிட்டு நான் 65% ஆஃப் சேம் நம்பரில் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ வந்து சேம் அதே மாதிரி தான். இங்கே உங்களுக்கு 84 இஸ் ஈக்குவல் டு 4/x. ஏன்னா 20% கொடுத்துட்டாங்கன்னும் போது நீங்கள் டேரெக்டாகவே அது வந்து 1/5 கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ இங்கே உங்களுக்கு 105 கிடச்சிருது. இந்த 105 அப்படிங்கிறது தான் 65% ஆஃப் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 68.25 அப்படிங்கிறது வரும். சேம் அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருக்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டெலகிராம் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அடுத்த கொஷின் 3 நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தான் வந்து லாஸ்ட்டாக கேட்குறாங்க. அந்த 15க்கு அப்புறமா உள்ள கொஷின்ஸ் எல்லாமே இதில் தான் வருது. 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 17, 12, 6 அண்ட் சம் ஆஃப் நம்பர் இஸ் 1820. 1820 நம்ம மிடில் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மு தான் கேட்குறாங்க இல்லையா. சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான் இந்த 1820 போது இதை ஓவராலாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஆட் பண்ணால் வந்து 35 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை தான் நான் மிடில் நம்பர் கூட வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏன்னா இங்கே கொஷின் கேட்குறது என்னென்னா மிடில் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே கிடைச்ச வேல்யூவை நான் வந்து இந்த 12 கூட நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து இப்போ 52 × 12 இருக்குது இல்லையா. ஸோ 52 × 12 வந்து நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்து இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. 2 2s are 4, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10, இது ஒரு 2, 12 வரும். 2 ரிமைனிங் 1, 624. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இதெல்லாமே. அண்ட் ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 7:8. ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னும் போது ஹெச்சிஎஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ பார்ட்ஸ். இந்த ரேஷியோ பார்ட்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 8 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 56 கிடைக்கும். ஹெச்சிஎஃப் நம்ம இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபார்முலா படி ஹெச்சிஎஃப் வந்து 32, ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ பார்ட்ஸ் வந்து என்னன்னா 56. இப்போ இந்த 32, 56 வந்து யூனிட் டிஜிட் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன்லேயே எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா 32, 56 யூனிட் டிஜிட்டை வந்து செக் பண்ணுங்கள். 6 2s are 12 இருக்குது. ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து 2ன்னு முடிகிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே டைம் கன்சியூமிங்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 32, 56 அப்படின்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் 12 ரிமைனிங் 6 3 18 19 10. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 29 கிடைக்கும். ரிமைனிங் 2 5 3 15 17. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1792. யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிங்க. சேம் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதையே வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். மோஸ்ட்டாக என்னென்னா சால்வ் பண்ண டைம் எடுத்துக்கும். பட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா
ஓவராலாக இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம மைண்ட்லேயே வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினை நல்லா கவனிங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் வந்து 50% லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் டிவி. டிவியை விட வாஷிங் மிஷின் 50% வந்து காஸ்ட் வைஸில் கம்மியாக இருக்குது. ஸோ த காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷினை வந்து நான் 83% இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிவி வந்து என்ன ஆகுது அப்படின்னா 38% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக அவங்க கேட்குறது பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டில் பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 8 வாஷிங் மிஷினுக்கும் 4 டிவிக்கும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த கொஷின்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு கிவனுங்கிறத கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக காஸ்ட் ஆஃப் டிவி, அதாவது ஒரு காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பவுமே வந்து 100 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ அந்த காஸ்ட் ஆஃப் டிவிங்கிறது 100. எனக்கு வாஷிங் மிஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. எல்லாத்துலேயுமே 50 இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து 60%ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து 40%ன்னு இருக்கும் அந்த கொஷனில். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் வந்து 15 இருக்குது, டிவி வந்து 100. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதை பார்த்ததுமே ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க 8 வாஷிங் மிஷின் 4 டிவி. ஓகே, ஸோ அப்போ 8 வாஷிங் மிஷின் இங்கே எவ்வளோ நம்ம எடுத்துருக்கிறது? 50. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். 4 டிவி, அப்போது ஒரு டிவியோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 100. இப்போ 4 × 100. ஸோ இப்போ டோட்டலாக என்னோட ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட், அதாவது வாஷிங் மிஷினும் ப்ளஸ் டிவியும் சேர்த்து எனக்கு வந்து 800. இதை நம்ம வந்து மைண்டில் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் இன்க்ரீசஸ் பை 83%. 83% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் 183. 100 + 83. சரிங்களா? டிவி வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. 100 - 38%. இப்போ நான் வந்து புது காஸ்ட், இது வந்து என்னன்னா புது காஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது, நம்ம கண்டுபிடிக்க போகிறது இப்போ புது காஸ்ட். ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது நியூ காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினோட புது காஸ்ட் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு வாஷிங் மிஷின் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? காஸ்ட்டு 50 இருக்குது. புதுசு நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இன்க்ரீசஸ் பை 83%. அப்போது 183/100. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நியூ காஸ்ட், புதுசாக வாஷிங் மிஷினோட காஸ்ட் வந்து 83% இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு அதோட காஸ்ட் வந்து 183/2ன்னு வேல்யூ கிடைக்குது. சேம் ஆஸ் அதே மாதிரி இப்போ நான் நியூ காஸ்ட் ஆஃப் டிவி கண்டுபிடிக்கிறேன். காஸ்ட் ஆஃப் டிவி இங்கே எவ்வளோ? 100 கொடுத்துட்டீங்க. ஓகே, டிவி வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 38% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் அப்போ எனக்கு 62. டிக்ரீஸ்னால் வந்து 100ல் மைனஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ்னால் வந்து 100ல் ப்ளஸ் பண்ணுங்கள். சிம்பிள். 62/100 இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 62 கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு கிடைச்சது வந்து என்னன்னா, வாஷிங் மிஷினோட புது காஸ்ட், டிவியோட புது காஸ்ட். இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக எவ்வளோ புது காஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இது. இப்போ வந்து டோட்டல் நியூ டோட்டல் காஸ்ட் வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, 8 × 8ங்கிறது என்ன? வாஷிங் மிஷின். ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட்டையும் நான் இந்த 8 கூட தான் மல்டிபிள் பண்ணணும். நியூ டோட்டல் காஸ்ட்டையும் நான் இந்த 8 கூட தான் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க வாஷிங் மிஷின் வந்து 8 இருக்குது, டிவி வந்து 4 இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ 8 × இந்த நியூ காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் 183/2. ஸோ டோட்டலாக இங்கே எனக்கு 732ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, டிவியோடது அப்படின்னும் போது டிவி வந்து எவ்வளோ? 4 டிவி. அப்போ 4 × புதுசாக எனக்கு கிடைச்ச காஸ்ட் 248. ஸோ அப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட் மாதிரி நியூ டோட்டல் காஸ்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நியூ டோட்டல் காஸ்ட் வந்து என்ன? வாஷிங் மிஷின் 732, டிவி வந்து 248. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா 980ன்னு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது மைண்ட்லேயே நம்ம வந்து இதை மோஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த நியூ காஸ்ட் ஆஃப் டிவி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100ல் இருக்கிறதுனால இது ரெண்டும் டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். இங்கே உங்களுக்கு 62 டபுள் டிஜிட் வேல்யூ ஃப்ராக்ஷனில் இல்லாமல் தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமே. இதையுமே வந்து நீங்கள் மைண்டில் கேல்குலேட் பண்ணலாம். ரொம்ப வந்து இதை டிவைட்லாம் பண்ண வேண்டாம். பாயிண்ட் லெவல் வர வரைக்கும்லாம் நீங்கள் டிவைட் பண்ண வேண்டாம். வந்துருச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 248. பெர்சன்டேஜ் சேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நியூ டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட் டிவைடட் பை ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட். சேம் அந்த ப்ராஃபிட் லாஸ் ஃபார்முலா மாதிரி தான். பெர்சன்டேஜில் கேட்கறதுனால நம்ம × 100 போட்டுக்கிறோம். இப்போ எனக்கு புதுசாக கிடைச்ச காஸ்ட் என்ன? ரெண்டுத்தையும் சேர்த்து எனக்கு புதுசாக கிடைச்சது 980. ஒரிஜினலாக எனக்கு கிடைச்ச காஸ்ட்டோட வேல்யூ 800. ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணி × 100 பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து 22.5ன்னு வருது. ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு கீழேயே நான் இன்னொரு கொஷினும் வந்து கொடுத்துருக்கேன். நான் இதை கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், சேம் அஸ் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். இதை சால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் ஆன்சர் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்த கொஷின் 1/20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 10/90? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்.
ஓகே, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு பார்ட் பை ஹோல் இன்டூ 100, பர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்டூ 100. ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா 1/20ங்கிறது 10/19 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 10/90 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து என்னன்னா இது வந்து ஒரு பார்ட், இந்த 1/20ங்கிறது ஒரு பார்ட், நான் அந்த 1/20 வந்து இந்த பார்ட்டில் வச்சுக்கிறேன், 10/90 அந்த ஹோலில் நான் வைக்கிறேன் இன்டூ 100. ஸோ நீங்கள் இதை வந்து டேரெக்டாகவும் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து 1/20 இங்கே கொடுத்துருங்க, இது வந்து இங்கே ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 90/10 ஆகிடும் இன்டூ 100. ஸோ ஓவராலாக வந்து 45%. ஸோ இது மாதிரி வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இங்கே 1/60 இல்லை 1/40 இல்லை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி கேட்குறது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். ஓகே, அண்ட் அடுத்த கொஷின், the product of two numbers is 63 and the difference is 7. So the sum of square of two numbers என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா வந்து sum of squares is equal to difference square plus 2 into product. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த டேரக்ட் ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே அந்த 11-15 கொஷின்ஸ்க்கு மேலே வரக்கூடியது தான். அதனால வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்குது, படிக்கிறீங்க, டைம் கன்சியூம் ஆகுது, தெரியல அப்படின்னும் போது டேரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டில் இருந்து கூட சால்வ் பண்ணிடலாம். டிஃபரன்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, டேரக்ட் வேல்யூ தான், நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 7 ஸ்கொயர் 2 இன்ட்டு ப்ராடக்ட்டும் இங்கே கொடுத்துட்டாங்க 63. ஸோ ஓவராலாக எனக்கு சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து 175. அண்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். மோஸ்ட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் டிஸ்கவுண்ட்டில் அதிகமாக கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு வேறு எந்த மெத்தட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாக போகும் சொல்யூஷன் நீங்கள் சால்வ் பண்ணுறது. பட் இந்த டேரக்ட் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ சேர், ஒரு சேர்